அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் பார்க்க போகிற பாடல் வந்து மீசை முறுக்கு 2 படத்தில் வந்த செகண்ட் சிங்கல். அந்த பாடோட பேர் வந்து பப்பாளி பழமே. அண்ட் இந்த பாட்டை பாடுறது வினோத் கானதர்னி அண்ட் ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் தான். அண்ட் மியூசிக் இஸ் ஸ்கோர் பை ஹிப்ஹாப் ஆதி. அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதும் அவர் தான். அண்ட் இவங்க கூட சைத்ரா ஆச்சர் வந்து இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து லைக் போனதில் நாங்கள் பார்த்தது கேத்திகா சர்மா ஓரா 10க்கு 10. ஸோ இதில் வந்து சைத்ரா இருக்காங்க. ஏன்னா 3 வெவ்வேறு ரோல்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன், என்னென்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு வந்து இல்லாமல் இந்த பாட்டில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. காணவினத்தில் பாடியிருக்காரு. ஸோ ஆஃப்டர் பிக் பாஸ் ரீசெண்டாக ஹாப்பிராஜ் படத்தில் பாடியிருந்தார். அண்ட் அந்த பாட்டுக்கு வீடியோ பண்ண முடியாமல் போயிடுது. பட் அந்த பாட்டில் அழகான பாட்டில் ஒரு பாடியிருந்ததில்ல. ஸோ லெட்ஸ் சி இந்த பாட்டை எப்படி இருக்க போகுது தெரியாது. 3 minutes and 50 seconds இருக்க போகுது. ஸோ வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி என்னன்னா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் உங்கள் கைகளுக்கு கிடைத்து விடும். ஸோ வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாங்க ஆரம்பிக்கலாமா பாடல. ஸோ 3, 2, 1 and here we go. அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். இப்படி ஊது. சூப்பர். ஓஹோ, பப்பாளி பழமே தக்காளி போல பக்காவான ஜனியும் நசுக்குறிய மிட்டாயி கடைய பட்டாசு நடைய மிட்டாவா மனசுல மிதக்குறிய கலக்குறிய இழுக்குறிய ஜனியும் மினுக்குறிய முசுக்குறிய இங்கேயோ கேட்ட ஒரு ஃபீல் இல்லை. எது வச்ச மீன் குழம்பா மணக்குறிய லட்சுமி 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 வந்து டச்சுமி 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 அது காணவினத்தை என்ன அவர் தான் இருக்காரான்ட்டு தெரியல. அவர் தான் தெரிஞ்சிச்சேன், கண்ணுக்கு தெரியல பாடம். ஆமா இல்ல நட்புக்கு மதிப்பு எக்கச்சக்கம் இருக்கு. கண்ணால கட்டி வரும் பொறுப்பு. பாடிகாடு ஜங்ஷனு பக்கத்துல சிம்சனு கானா வச்சா தகல கட்டும் நம்ம பங்கனு. பீச் ஸ்டேஷனு பெல் பாட்டம் ஃபேஷனு கோலாறு குத்தாக்கா எத்துடுவோம் டியூஷனு. அண்ணனோட ஜிலாடி பிள்ளைங்கெல்லாம் ஜிலாடி கானா பாடினாலே மெட்ராஸ் தான் முன்னோடி. அண்ணனோட ஜிலாடி பிள்ளைங்கெல்லாம் ஜிலாடி கானா பாடினாலே நம்ம மெட்ராஸ் தான் முன்னோடி. பப்பாளி பழமே தக்காளி போல பக்காவான ஜனியும் நசுக்குறிய மிட்டாயி கடைய பட்டாசு நடைய மிட்டாவா மனசுல மிதக்குறிய கலக்குறிய இழுக்குறிய எபியருக்கு ஜனியும் மினுக்குறிய முசுக்குறிய உருக்குறிய எது வச்ச மீன் குழம்பா மணக்குறிய லட்சுமி 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 வந்து டச்சுமி 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 நச்சினே 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 தாவரி இச்சினி 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 லட்சுமி. அந்த ஒரு பாட்டோடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அது ஒரு வைப்பே மாறிடுங்க. நல்லாவே இருக்குது இல்லை டான்ஸ். ஆதியாஸ் கானா தாஸ். ஆதியாஸ் கானா தாஸ். ஓகே. அண்ட் சைத்ரா ஆஸ் லட்சுமி. லட்சுமி லட்சுமி வந்து டச்சுமி அப்புறம் இச்சுமி. நல்லா இருந்துச்சு கானவினத்தோடைய வாய்ஸ். அண்ட் த திங் இஸ் பிக் பாஸுக்கு அப்புறம் அவருடைய ஃபர்ஸ்ட் பாடல் இதுதான். ஐம் ரியலி ஹாப்பி தட்
இந்த பாடலை பார்த்தது, அவருக்காகவே பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா சைத்ரா எனக்கு அவனோட டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஹர் டான்ஸ் வாஸ் லிட்ரலி நைஸ், ரொம்ப ஈஸியான மூவ்ஸ் அண்ட் ரொம்ப ஒரு அந்த வைப் மெட்டீரியலுக்கான ஒரு பாடல் தான் அது. அந்த கானாவும் ஒரு விதமான அதான் சொன்னேன், அந்த கானா கலந்த அந்த பாடல்கள் வரும். ஸோ கானா மட்டும் இல்லை, ஐ மீன் கானாவும் ஒரு விதமான ஃபோக் ஸ்டைலில் வர பாடல்கள்லாம் கேட்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லெவல் ஆஃப் வைப் ஒன்று இருக்கும். நான் பல வாட்டி அந்த மாதிரி நான் கேட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தோட நான் ஒரு விஷயம் சொல்லணுன்றது என்னென்னா, வந்தா ராஜா வருவேன்ற ஒரு படம் வந்துச்சு இல்லை, சிம்போடைய படம், சுந்தர் சி பண்ணான்னு நினைக்கிறேன். இவர் தான் மியூசிக். அதுக்கும் எனக்கு அந்த படத்தில் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. வந்தா ராஜா வருவேன்னு ஒரு பாடல் வரும். எனக்கு அந்த ஒரு கேட்ட ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவங்களுக்கு அப்படின்றது தெரியல, எனக்கு திடீர்னு அந்த சாங் ஞாபகம் வந்துச்சு. அந்த சாங் அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது இது வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தேன், ஏதோ ஒரு சாயல் இருக்கும். அது எப்படியுமே இருக்கும் தான் ஹிப்ஹாப் பாதிக்கு. பட் ஸ்டில் இந்த ஒரு பாட்டோட வேரியேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா டான்ஸ். இந்த பாட்டுக்கான ஹைலைட்டே டான்ஸ் தான். தியேட்டர்லலாம் பார்க்கும்போது இந்த பாட்டுக்கான டான்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு ரசிக்கும் விதத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லான மூவ்ஸ் ரெண்டு பேருமே ஆடிருக்காங்க. அண்ட் இப்போ பாதியும் சொல்ல வேண்டாம், இல்லை அவருடைய அந்த கெட்டப்பே ரொம்ப இதுவாக இருக்குது. ரொம்ப ரெட்ரோ ஸ்டைலில் அவருடைய கெட்டப் இருக்குது. அண்டு அதான் நான் ஸ்டார்டிங்காக பார்த்தல கானா வினோத் தான் எனக்கு உட்காந்து இந்த ஹார்மோனியம் பக்கத்தில் ஏதோ ஒரு தான் பண்ணிகிட்டு இருந்தார். அவரால் கன்ஃபார்ம் பண்ணதை பார்த்தா அவர் தான் ஆக்சுவலி. அண்ட் கானா தரணின்னு நினைக்கிறேன், எஸ் அவரும் பாடியிருக்காரு. அண்ட் கோரஸ் சிங்கர்ஸ்லேயும் பல பேர், கானா சுதாகர், விக்ரம் பிட்டி, அவருடைய காயர் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் ஆரா 10க்கு 10 பாடல் வந்து தட் கேவ் அஸ் ஒரு அது ஒரு வேறு விதமான ஒரு ட்ரேட்மார்க் அந்த பாட்டுன்னு வச்சுப்போமே, எல்லாருக்கும் கேட்கக்கூடிய அளவில். ஆனால் இந்த பாட்டுக்கு வந்து எனக்கு என்னமோ அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வந்திருக்கு. என்னமோ தெரியல, பார்க்கலாம். இந்த படத்தில் மற்ற பாடல்கள் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு அப்டேட்டே நேற்று இல்லை 2 நாளைக்கு முன்னாடியே போட்டிருந்தாங்க, பப்பாளி பழமே. இந்த ஒரு 2 வார்த்தை இதுக்கு முன்னாடி வந்த பாடல்கள் நான் கேட்டுக்க, அது என்ன பாட்டுன்னு வரமாட்டேந்தே. பப்பாளி பழமே என்னமோ சம்திங், என்னமோ வளமே, என்னமோ வருமே, அதுவும் ஞாபகத்துக்கு வரமாட்டேந்தேங்க. இந்த டைமாக பார்த்து அந்த ஒரு பாட்டு வேறு என் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு இந்த மொமெண்ட்டில் ஞாபகம் வர மாட்டேங்குது, அதுதான் மெயினான விஷயம். அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை. இந்த பாடலை கேட்டுருவோம். பாடலோட வைபும் நல்லா இருந்துச்சு. இப்போ பாதி எல்லாமே லைக் ஓவரால் ஒரு ஹோல்சம் மெட்டீரியலிஸ்டிக் சாங். கேட்கவும் லைக் மெட்டீரியலிஸ்டிக்னா அந்த ஒரு வைப் தந்த ஒரு பாடம். எல்லா பாட்டுக்கும் என்ன வைப் சொல்கிற அப்படின்னா, பாட்டு அப்படி தான் இருக்குது. இதுக்கு வார்த்தை வேறு என்ன யூஸ் பண்ணுறது? இப்போ எல்லாம் இருக்க டேர்ம்ஸ் வந்து ஈஸியாக அந்த மாதிரி ஜென்சிக்கெல்லாம் புரிகிற மாதிரியா இருந்தால், ஜென்சின் எல்லாம் நார்மலாகவே வைப்ன்ற வார்த்தை வந்து இட்ஸ் காமன். ஸோ அந்த டேர்ம் நான் யூஸ் பண்ண அதனால தான். ஸோ பாடலில் நீங்களும் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கான கருத்துகள் இருக்கும். கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராக்க அடுத்த அப்டேட் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சாய் அபியங்கரோட மியூசிக், நம்ம அல்லு அர்ஜுனோட பர்த்டே வேறு. ஸோ அடுத்த வீடியோ உங்களால் மறுபடியும் செஞ்சு, ஸோ அந்த ஒரு பாட்டு லைக் 1 minute 57 seconds ஏதோ ஒரு பாடம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடு சேர்த்து அந்த போஸ்டரே நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். அதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் காலையில் லைக் கதை நான் போட்ட 2 வீடியோ இருக்குது. கண்மணி கண்மணி கண்ணம்மா என் கண்ணம்மா அந்த பாட்டையும் காலையில் போட்டேன் கரை படத்தில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து வைப் வாசே, ஸோ அதையும் பார்த்துருங்க. ஃப்ரம் லைக் அண்ட் தட் ஃப்ரம் கரை, அதையும் பார்க்காம இருந்துறேன், கண்டிப்பாக அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ டில் தட் ஐ மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அது எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் சிம்பிள் ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.